ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. நாரத வால்மீகி சம்பாதம் ராமாயண குணசாகரத்தில 12வது குணமான கஹ ஆத்மவான் என்கின்ற அனுபவம் இன்று. ஆத்மவான் என்று சொன்னால் ஆத்மாவை உடையவன் யார்? ஆத்மா என்கின்ற சொல்லுக்கு அர்த்தமாக ஆத்மா ஜீவே திருத்தௌ தேஹே ஸ்வபாவி பரமாத்மனி என்று வடமொழியிலே சொல்லப்படுகின்றது. ஆத்மாவானது ஜீவாத்மா, உடல், தைரியம், இயல்பு, பரமாத்மா என்று வியாக்கியாத்தாக்கள் பூர்வர்கள் ஸ்ரீ கோவிந்தராஜர் என்பவர் இங்கே வியாக்கியானமாக காட்டுகின்றார். இந்த 5 விதமான நிலைகளை கொண்டது ஆத்மா. ஆத்மாக்கள் அத்தனையும் தன்னிடத்துல கொண்டவன் ராமன் என்று இந்த இடத்துல சர்வ ஆத்மாக்களையும் தன்னிடத்துல அடிமையாக கொண்டவன், அல்லது தான் ஆத்மாவாயிருந்து ஜீவித்து நடந்து காட்டினவன் என்றும் ஒரு அர்த்தம். மானுஷம் மன்யே தசரதாத்மஜம்னா மனிதனாக பிறந்த பொழுது ஆத்மாக்கள் அத்தனையும் தன்னிடத்துல கொண்டுள்ளவன்னு சொல்ல முடியாது. ஆத்மாவா இருந்து வைத்து அந்த நிலையை காட்டினவன், ஜீவாத்மாக்களையும் அடிமையாக கொண்டவன் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஆத்மபவான் அப்படின்னா நாராயண மூர்த்தியே சர்வ லோக பிதாவான நாராயணனே ராமனாக அவதாரம் பண்ணி பரமார்த்தம் இருக்க செய்தேயும் கூட பிதரம் ரோஷயாமாசன்னு சொல்றபடி ஆத்மானாம் மானுஷம் மன்யே தசரதாத்மஜம்னு தசரத புத்திரன் அப்படிங்கிறத ஒரு நிலையிலே தன்னுடைய ஜீவாத்ம பாவத்தை காட்டி ஆவாகனம் செய்து கொண்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆக சகல ஆத்மாக்களுக்கும் சேஷியாய் தலைவனாய் இருக்கக்கூடியவன், அதாவது அனைவரும் தனக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஆத்மாவா இருந்து இப்போ இவன் கைங்கரியங்களையும் செய்து விட்டான். ராமனாய் தோன்றி தான் கைங்கரியம் செய்யும் ஜீவாத்மவானாயும் இருந்தான் என்று மற்றொரு அர்த்தம். அத்தனை ஆத்மாக்கள் செய்யக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஒன்று ஆத்மவான், அல்லது இவன் கைங்கரியம் செய்யும்படியான நிலையிலே இருக்கிறான் என்று ஆத்மவான் மற்றொரு அர்த்தத்தையும் இங்கே காட்டுறார். ராமனுடைய கிங்கர தன்மையை எந்த இடத்துல ராமச்சரித்திரத்துல பார்க்கலாம்னா விஸ்வாமித்திரர் இடத்துல பார்க்கலாம்னு இந்த இடத்துல பூர்வர்கள் காட்டுகின்றார்கள். அருமையான அனுபவம். கைங்கரியம் என்பதைத்தான் கிங்கரம் என்று சொல்றோம். விஸ்வாமித்திர முனிவர் தான் ஒரு வேள்வி செய்வதாக நினைத்து கொண்டு தசரதனிடத்துல வந்து அந்த வேள்விக்கு ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த வேள்வியானது ரட்சிக்கப்பட வேண்டும், அதை ரட்சிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ராமனும் லக்ஷ்மணர்களும் தான் என்று நினைத்து தசரதனிடத்துல அந்த இருவரையும் வேண்டி பிரார்த்தித்தார். தன்னோடு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். தசரதரோ மற்ற எதுவாகிலும் கேளுங்கள் முனி சிரேஷ்டரே, அடியேன் தருவதற்கு தயாராயிருக்கிறேன், என் கண்மணியான ராமனை கேட்டால் என்ன செய்வது? ஊன ஷோடச வருஷகான்னு 16 வயது நிரம்பாத சிறு பிள்ளையா இருக்கின்றார்கள். 16 வயது கூட இன்னும் ஆகவில்லை, சிறு பிள்ளை. 12 வயதிலிருந்து அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்களை அழைத்து கொண்டு வேள்வியை ரட்சிக்க செல்றேன்னு சொல்றீர்களே, சிரேஷ்டர்களான மகாபலசாலிகள் என்னுடைய படையிலே உண்டு, அவர்களை அழைத்து கொண்டு செல்லலாமேன்னு சொல்ல தசரதரை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்றார், உம்முடைய பிள்ளை என்கின்ற நினைவிலே இருக்கின்றாய், ராமனுடைய பெருமையை நீ அறிந்தவனாக இல்லை. பெரியவன் இவன், ஆனா இவனை போய் மிகச் சிறியவனாக நீ நினைத்து கொண்டிருக்காய். வேதாகமேதம் புருஷம் மாந்தம், வேதம் ஓதின பெருமை, வேதங்கள் ஓதி இவனை பெருமைப்படுத்தும்படியான நிலை இவனுக்கு உண்டு. வேதமோதின மகா புருஷன் இவன், வேதங்களாலே அறியப்படக்கூடியவன் இவன், மகா பெரியவன். இவனை உள்ளபடியே நான் அறிவேன். இவன் யார் அப்படிங்கிறத உள்ளபடியே நான் அறிவேன். நான் மாத்திரமல்ல, உன் எதிரிலே வீற்றிருக்கக்கூடிய மகாமுனிவர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். அதனால ராமனை என்னோடு அனுப்பு அப்படின்னு இப்படி பலபடியா சொல்லி ராமனை தன்னோடு அழைத்து சென்றார். இப்படி
தந்தையான தசரதரிடத்துல விஸ்வாமித்திர முனிவர் இப்படி பேசுவதை பார்த்து ராமனுக்கோ எண்ணம், நாம் கைங்கரியம் செய்ய வேண்டிய இந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தோமே, ஆனால் இந்த முனிவர் நம்ம பரமாத்மான்னு இப்படி இவரிடத்துல சொல்லிவிட்டாரே, சேஷபூத்தனாய் பாரதந்திரனாய் வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்து பிறந்தோம், ஆனா இவரோ பரமாத்மா அப்படின்னு இவர் அறிவித்து விட்டாரே. அதனாலே இதுவரையில் எத்தனையோ அரிய பெரிய வேள்விகளை எல்லாம் செய்திருக்கார். அப்போது ஒருவரையும் துணைக்குன்னு இவர் கேட்டுக்கொண்டதில்லை. இப்போது இவர் மிக சிறிதாக செய்யக்கூடிய ஒரு வேள்வி, ஆனா நினைத்திருக்கிற இந்த வேள்விக்கு துணை வேண்டி வந்தது வெறுமன அப்படின்னு கொள்ள முடியாது. ஏதோ ஒரு விசேஷ அர்த்தம் இவர் நினைத்து கொண்டு வந்திருக்கார். நம்மை ஏவி காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தே வந்திருக்கார். அதாவது நாம் ஆசைப்பட்ட அந்த சேஷத்துவத்தை நிறைவேற்றும்படி செய்ய வேண்டும், இந்த உலகமே அறியும்படிக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் வந்திருப்பாரோ என்னவோ என்று ராமன் அந்த முனிவரிடத்துல ஒன்று விண்ணப்பம் செய்தான். இமௌஷ்ம முனிச்சாதூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவ கிம். முனிசார்வபௌமரே, முனிசிரேஷ்டரே, விஸ்வாமித்திரரே, நானும் என்னுடைய தம்பியான லக்ஷ்மணனும் உமக்கு வேண்டியதான பணிவிடைகளை செய்ய வந்தவர்கள். எப்போதும் உம்முடைய அருகிலே இருந்து உம்முடைய குற்றேவல்களை செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாங்கள் இருவரும் காத்து கொண்டிருக்கோம். நீர் கூசாமல் எந்த விதமான வேலைகளையும் எங்களிடத்திலே கட்டளையிடலாம். உமக்கு என்ன பணிவிடை செய்வோம்னே காத்து கொண்டிருக்கோம். அதனால முனிச்சார்தூல கிங்கரம் செய்ய வேண்டியே நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். அதுக்காகத்தான் இந்த பிறவியே. அதனாலே நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் அப்படின்னு தான் செய்ய வேண்டியதான இந்த கிங்கரத்தை லோகம் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முனிசிரேஷ்டரே ஏற்படுத்தினதாக நினைத்து கொண்டு ராமன் இப்படி விஸ்வாமித்திரரிடத்துல பிரார்த்தித்தான். அதுக்கும் மேலே இந்த கிங்க சப்தத்தினுடைய அர்த்தத்தினுடைய விவரணத்தையும் மேலும் இந்த 5 நிலைகளில் எப்படி சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவிலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.